Hello students, welcome to HIBA Max 11th Standard Max Chapter 4 Exercise 4.3 6th question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். If n plus 1 C8 is to n minus 3 P4 is equal to 57 is to 16. So ரெண்டுமே ரேஷியோல கொடுத்திருக்காங்க. So இத டிவிஷன் ஃபார்மட்ல எழுதிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு எப்பவும் போல சால்வ் பண்ணா என்னோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிடும். சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம் தான். அண்ட் ஒரு வாட்டி இது क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்காங்க. So முக்கியமான சம்மும் கூட. Find the value of n. n ஓட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given எழுதிடலாம். n plus 1 C8 is to n minus 3 P4 is equal to 57 is to 16. இப்போ ரேஷியோல கொடுத்திருந்தாங்கன்னா டிவிஷன் ஃபார்மட்ல எழுதிடலாம். n plus 1 C8 divided by n minus 3 P4 is equal to 57 by 16. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல 16 இந்த சைடும் கீழே இருக்க n minus 3 P4 வந்து 57 பக்கத்துலயும் எடுத்துட்டு போறேன். கிராஸ் மல்டிபிள் பண்றேன். சரிங்களா? ஸோ 16 into n plus 1 into C8 is equal to 57 into இப்போ டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டர் போயிடும். n minus 3 P4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நெக்ஸ்ட் லைன்ல NCR ஃபார்முலா என்னன்னு எழுதிடலாம். NCR ஓட ஃபார்முலா என்ன? n factorial by r factorial into n minus r factorial. அடுத்து NPR. ஏன் இது எழுதுறேன்னா ரெண்டுமே சப்ஸ்டியூட் பண்ண போறோம், குழம்பிடக்கூடாது. n factorial divided by n minus r factorial. இப்போ n இடத்துல n plus 1 இருக்கு, கவனமா இருக்கணும். ஸோ நான் n plus 1 தான் எழுதும். n plus 1 factorial divided by r factorial என்னது? 8 factorial into n plus 1 minus r. r ஓட வேல்யூ 8 factorial which is equal to 57 into இங்க n ஓட வேல்யூ n minus 3. அப்ப n minus 3 factorial divided by n minus r. அப்ப n minus 3 minus r. r ஓட வேல்யூ 4 இருக்கு இல்லையா? factorial எழுதிடலாம். இப்ப நெக்ஸ்ட் லைன்ல 16 into n plus 1 factorial நான் ஸ்ப்ளிட் பண்றேன். n plus 1 n minus 1 n minus 2 n minus 3. இப்போ நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட ஏன் இந்த டேர்ம் வரைக்கும் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. அது வந்து இங்கேயும் இருக்கு பாருங்க, n minus 3 factorial. ஸோ நம்ம கேன்சல் பண்ணணும். அதனால இங்க என்ன டேர்ம் இருக்கு, ஒரு சில டைம் டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்ம் வரைக்கும் எடுத்துட்டு வருவோம். ஸோ அதுதான் நம்ம கவனமா பார்க்கணும். அடுத்து 8 factorial into n minus 8 plus 1. அப்போ minus 7 factorial which is equal to 57 into n minus 3 factorial divided by n minus 3 minus 4. அப்போ minus 7 வருமா? minus 7 factorial. இப்போ நியூமரேட்டர்ல n minus 3, இங்கேயும் n minus 3 factorial cancel. அடுத்து n minus 7 factorial n minus 7 factorial cancel. ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்? நான் இந்த n வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். 16 by 8 ஆப்போசிட் கொண்டு போயிடுறேன். சரியா? இன்னொரு லைன் எழுத வேண்டாம், இதுல நம்ம எழுதிடலாம். n plus 1 n into n minus 1 n minus 2. 4 டேர்ம் வரணும். which is equal to 57 into denominatorல இருக்க 8 factorial மேல 8 factorial பிரிச்சு எழுதிடலாம். 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 divided by 16 வந்து கீழே வந்துடணும். சரியா? இப்போ 8 2s are 16 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறதுலாம் எழுத போறேன். n plus 1 n minus 1 n minus 2 is equal to இப்போ 57 நான் பிரிச்சு எழுதணும். 57 எப்படி பிரிச்சு எழுதுறதுன்னா 57 எப்படி பிரிக்கிறதுனா 19 into 3. சரிங்களா? 19 into 3 தான் எடுத்துக்கணும். 19 into 3. சரியா? ஸோ 19 into 3ன்னு பிரிச்சு எழுதிட்டேன். into 7 6 5 4 3. இப்போ இதில் நமக்கு ஒரு ஹிண்ட் என்னன்னா 19. இப்போ 19 வந்து n minus 1 வேல்யூல எடுத்துக்கணும்.
சரிங்களா? 19 வந்து n minus 1 இது ஹிண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. n plus 1 n into n minus 1 n minus 2. இப்போ n minus 1 19னா n ஓட வேல்யூ 20 வரணும். ஸோ 5 4s are 20. சரிங்களா? அண்ட் 7 3s are 21. அதுதான் n plus 1 வரணும். கரெக்டா? இது n minus 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. n minus 1 19. 5 4s are 20. அதுக்கப்புறம் 19 வரணும். நெக்ஸ்ட் 3 into 6. 3 6 are 18. கம்ப்ளீட் ஆயிடுச்சா 4 டேர்ம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எதர் n is equal to 20 ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை 19 வந்து n minus 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு டேர்ம் தான் இருக்கு நமக்கு இல்லையா? அதனால தான் ஈஸியா இருக்கும். 19 வந்துருச்சுன்னா 18 20 21 வந்துடும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ n இருக்கிற இடத்துல 20 இருக்கா? therefore n is equal to 20. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு இது வந்து மனப்பாடமாக தெரிஞ்சிடணும். இந்த சம் வந்ததுன்னா ஆன்சர் வந்து n is equal to 20 அப்படின்ட்டு. ஏன்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம் பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் வந்து அடுத்த லைன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இது கூட டேரெக்டாக பண்ணலாம். 7 3s are 21 6 5s are 30 4 3s are 12. அப்போ இதுக்கும் லிங்க் வரல. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம நினைப்போம். அதனால நம்ம எப்போவுமே ஏதாவது ஒரு ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுட்டு எழுதுங்க. ஏன்னா இது ரிப்பீட்டட் கொஸ்டின், அடிக்கடி கேட்ட கொஸ்டின் அப்படின்றனால நம்ம இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும் இல்லையா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? சம் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.